ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தியாக ஏற்கனவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரிகளுக்கான பணியிடங்கள் மொத்தம் 4000 போஸ்ட்டுக்கு வந்து நேரடி நியமனத்துக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 14/3/2024 அன்றைக்கு வெளியிடப்பட்டது. விண்ணப்பங்கள் இணைய வழியாக பெறப்பட்டு வருவதற்கு ஒரு தேதி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு அந்த காலகட்டமாக இருந்ததுனால வெயிட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணைய வழியாக, அதாவது விண்ணப்பங்கள் வந்து கடைசி தேதி வந்து 29ஆம் தேதிங்கிறத கடைசியாக சொல்லியிருந்தாங்க. அன்னையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15/5/2024 மாலை 5 மணி வரை அதை நீட்டிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த 15/5/2024 வரை நீட்டிக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து டிஎன் செட்டுக்கான அப்ளிகேஷனுக்கு வந்து டேட் அப்ளிகேஷன் பண்ணுறது வந்து 15/5/2024 டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க மாலை 5 மணி வரைக்கும். இப்போ வந்து இதில் காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2. முதல்ல இந்த எக்ஸாம் எந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து டென்டேட்டிவாக ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தேதி சொல்லப்பட்டு பார்த்திங்கன்னா 27/4/2024 சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருந்தாங்க. 27/4/2023 அன்று இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. அடிஷ்னலாக நோட்டிஃபிகேஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபில்அப் பண்ணும்போது யாரெல்லாம் டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ, ஸோ அப்போ வந்து டிஎன் செட்டு பேரலாக வந்து மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எதுக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ 14/3/2024 இந்த அப்லோட் பண்ணதுக்கான இதனால் லாஸ்ட் டேட் சப்மிஷன் வந்து ஃபில்அப் பண்ணுற ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 29லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதனால் சில கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டிஎன் செட் மனோன்மணிய சுந்தரனார் எக்ஸாமினேஷன் அந்த டிஎன் செட்டில் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 2 பிரச்சனை இருந்துச்சுன்னா 27/4/2024 29 இந்த இது டேட் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அப்போ வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாருமே வந்து டிஆர்பி அப்போ கால்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ கால்ஃபர் பண்ணதுக்கு வந்து அப்போ அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற காரணனால ஒன்லி இஃப் தே பாஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, கேண்டிடேட் யாரெல்லாம் அலோவ் பண்ணாங்களோ ரிட்டன் எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் ஒன்லி இஃப் தே பாஸ். செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்தா அது எதுக்கு முன்னாடி 4/8/2024 முன்னாடி அவங்க பாஸ் பண்ணியிருந்தா நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அவங்க பொசஸ் பண்ண அதர் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் 15/5/2024 முன்னாடி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கும் செலெக்ஷனுக்கோ இல்லை வந்து அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அவங்கள வந்து ரிட்டன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறாங்கள டிஆர்பியில் அதில் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதில் ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா தே வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்எலிஜிபிள் அண்ட் தேர் அப்ளிகேஷன் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸாம் எழுத விடுவோம், இன்டர்வியூ செலெக்ஷனுக்கு இது மாதிரி போவோம். அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃப்டர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கல்ல அதில் வந்து டிஎன் செட்டில் ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா இதில் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல வந்து அவங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரொவிஷன்ஸ் இதில் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் நீங்கள் டேரெக்டாக டிஎன் செட்டில் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டை வந்து மனோன்மணிய சுந்தரனா பேஸ்ட் ஆன் தி ஹால் டிக்கெட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதை வச்சு நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இதில் 2 விதமாக நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் மனோன்மணிய சுந்தரனார் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் நமக்கு தேதி தெரியல. ஒன்று தேதி தெரியாத இந்த காரணத்தினால 2 விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று என்னென்னா இந்த இவங்களுக்கு இப்போ பே பண்ணுற இந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு கொடுக்குற கண்டிஷன்ஸ் அப்படின்னா 2 விஷயமாக எதிர்பார்க்கலாம். ஒன்று ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். ஏன்னா வந்து அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சிருந்தா தான் இதில் எழுத முடியுங்கிற கணக்கில் இப்போ ஜூலை மாதம் நடக்குது, இந்த அடுத்த மாதம் ஆகஸ்ட். இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக டிஎன் செட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து நெட் எக்ஸாமினேஷனும் வந்து கேன்சல் பண்ணி மறுபடியும் நடத்துறதுனால அதை மீறி ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கு இன்டிமேஷன் இல்லை 15-20 நாளுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்கணுங்கிறதுனால நெட் எக்ஸாமினேஷன் இப்போ இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம். இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ இந்த வீடியோவில் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி
இதில் கண்டிஷன் மென்ஷன் பண்ண மாதிரி 14/3/2024 எதுவுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணலை, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்து முடித்த பிறகு அவங்களுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுக்கலாம். அப்படின்னா கடந்த தமிழ்நாடு டிஎன் செட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸை சேலஞ்ச் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறதா இல்லை கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குறதா இல்லை வந்து சரியானதா அப்படிங்கிறத இங்கே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வந்து அந்த ரிசல்ட்டை அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ப்ரொவிஷனலாக வந்து யார் அந்த சில பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மாதிரி சூழல்லாம் வரும். இது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் செட் எக்ஸாமினேஷன் வரும். ஆரம்பத்துலேருந்தே டிஎன் செட்டு டிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடிஷ்னலாக இந்த இவ்வளோ பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற இந்த காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. இப்போது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து அதுக்கு முன்னாடியே டேட்லேயே வந்துடுச்சு. டிஎன் செட் வந்து நான் நேரம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கணும், முடிஞ்சு 1 மாதம் கழித்து வந்து 1.5 மாதம் கழித்து வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி நடந்திருக்கணும். இப்போ ஆகஸ்ட்டுக்குள்ளே டிஎன் செட் நடக்குமாங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது எல்லாருக்கும். ரெண்டாவது அதே சென்டர் கொடுப்பாங்க, அதே இடம் கொடுப்பாங்கன்னா இப்போ வந்து ஒரே 2 நாள்லாம் இதை நடத்துறது வந்து பெரிய சேலஞ்சஸ். ஏன்னா அவ்வளோ சென்டர்ஸ் 1,00,000 பேருக்கு மேலே அவங்கள மாற்றணும். இப்போ வந்து நெட் எக்ஸாமினேஷனே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லா எக்ஸாமும் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடத்தி வச்சுருந்தாங்க. அது பாசிபிளாக இருந்துச்சு. பட் சம்வாட் அதில் ஒரு தவறுகள் நடந்துச்சு, திருத்தம் ஏற்படணும்னே பழைய மெத்தடுக்கு போயிட்டாங்க. சிபிடி மோடில் எக்ஸாம் பண்ணுறோம், ஸோ வந்து எல்லாருக்கும் 20லேருந்து 25 நாள் 10 நாள் 25 நாளுங்கிற மாதிரி தள்ளி போட்டு ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு நாள் ஸ்கெடியூலுங்கிறத தனித்தனியாக அதாவது அறிவிச்சிருந்தாங்க. அதை சிஎஸ்ஆர் எக்ஸாம் நடக்கும் போதும் அதையும் நிறுத்தி பழைய மாடல் மெத்தடில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. இப்போது டிஎன் செட்டு பாஸ் பண்ணால் மட்டும் இந்த நல்ல இதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இதில் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ரிட்டன் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒன்லி இஃப் தே பாஸ் டிஎன் செட் எக்ஸாமினேஷன். நாங்கள் இவங்களை அப்பியர் ஆகிறதுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து 4/8/2023 முன்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் கோளாறுங்கிறத வந்து ஏற்கனவே டிஎன் செட்டு அறிவிச்சிருந்தாங்க மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த தவறு வந்து கேண்டிடேட்ஸோடது கிடையாது, இவங்க இப்போ எக்ஸாமே நான் எழுதலை. ஸோ இந்த தவறு இவங்களோடது இல்லைன்னா இப்போ 2 மாதங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆன்சர் கீ கொடுக்கணும், இந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போ சரியாக சொல்லணுன்னா ஒரு ஜூலை எண்டில் வந்து செட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சுன்னா அங்கேருந்து ஒரு 1.5 மாதங்கள் இல்லைன்னா 2 மாதங்களுக்கு வந்து கழித்து தான் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டே கொடுப்பாங்க. இதுவே வந்து குறைந்தபட்ச அதிகபட்ச இதுன்னு சொல்ல குறைந்தபட்ச நாட்கள் நடக்கிற பாசிபிளாக இருந்து சொல்கிறேன். அப்போ ஜூலைனா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த நேரத்தில் ரிசல்ட் வந்துச்சுன்னா அக்டோபர் மாதத்திற்கு எக்ஸாம் தள்ளப்படும். எந்த எக்ஸாம்? ஆர்ட்ஸ் டிஆர்பி. ஏன்னா இவங்க இதில் பாஸ் பண்ணாங்க பண்ணலைங்கிறதே நம்ம பார்க்கணும். நல்லா பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து such candidates will be allowed to appear in the written exam for the post of assistant professor only if they pass. நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் டிஎன் செட்டில் அது 4/8/2023 முன்பாக அப்படிங்கிறது. ஸோ அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் யாரெல்லாம் ப்ரொசஸ் பண்ணாங்களோ 15/5/2020 முன்னாடி, அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கான தேதின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலேருந்து தான் நீங்கள் குவாலிஃபைடுங்கிறத வந்து உங்களுக்கு பிரிண்ட் அடித்து நீங்கள் யூஜிசி குவாலிஃபிகேஷனோட இருக்கீங்கன்னு. சச் கேண்டிடேட்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஃபார் இன்டர்வியூ செலெக்ஷன். அப்படின்னா இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் இவங்க சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம் நடக்கவே இல்லை, அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாமும் நடக்கும், நீங்கள் அந்த எக்ஸாமும் நடக்கும். இப்போ முதல்ல டிஎன் செட் எழுதுறதுக்கு பதிலாக ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆகஸ்ட்டில் எழுதிட்டு செப்டம்பரில் டிஎன் செட் எழுதுறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. ஒன்று இல்லை, முதல்ல இந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு நம்ம அதை நடத்துவோம் அப்படின்னு பாசிபிள் இருந்துச்சுன்னா 2 மாதங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி தள்ளி வைக்கப்படும். அப்படி தள்ளி வைக்கப்பட்டால் ஆகஸ்ட்டில் இல்லை, செப்டம்பரில் இல்லை, அக்டோபரில் தான் நடத்த முடியும். இதுக்கு வந்து 2-3 ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா, காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா
செப்டம்பர், அக்டோபர். செப்டம்பரில் இப்போ 2 பாசிபிள் தான் இதுக்கு ஒன்றே இருக்குது. ஒன்று டிஎன் செட்டை வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி ஆகஸ்ட்டில் நடத்துகிறோங்கிறதுல சரியாக இருந்தாங்கன்னா ஆகஸ்ட்டில் இதை நடத்தி முடிச்சுட்டு செப்டம்பரில் டிஎன் செட் நடக்கும். யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, இப்போ இதில் சொன்னது மாதிரி. அப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பி அவங்க ஃபஸ்ட் எழுதிடுவாங்க. 2 மாதத்துக்கு கழித்து 1 மாதம் கழித்து, அதாவது ஆகஸ்ட் இல்லாமல் செப்டம்பரில் வந்து டிஎன் செட் எழுதி யார் குவாலிஃபைட் ஆனாங்களோ அந்த எக்ஸாம் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்கள வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதையும் இதை எடுத்துக்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, டிஎன் செட் இதில் சொன்ன மாதிரி இந்த தேதியில் நடக்கலை அப்படின்னா, 4/8/2024 முன்னாடி நடக்கலை அப்படின்னா நடக்கலை, இப்போ வரைக்கும் நடக்கலை. ஸோ இந்த தேதிக்குள்ளே நடத்துகிற மாதிரியே சூழல் இருந்துச்சுன்னா, இப்போ நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஜூலை மட்டும், இப்போ ஜூலைன்னு சொன்னாலே இன்றைக்கி ஜூலை 1ஆம் தேதி, இன்னும் ஒரு 25 நாளுக்குள்ளே எக்ஸாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே ஆகஸ்ட் நடத்தணும். இதில் வந்து இப்போ என்னென்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவியாக வேலை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஜூலை மாதத்திற்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான வந்து நெறிமுறைகள் வழிமுறைகள் எதுவுமே இன்னும் கொடுக்கல. அதை கொடுத்தாங்கன்னா அதில் 10லேருந்து 20 நாள், அதாவது இந்த ஜூலை மாதம் முழுசாகவே இதில் போயிடும். கடந்த காலங்களில் 2019 டிஆர்பிலையும் சரி, அதுக்கு முன்னாடி 2012 டிஆர்பிலையும் சரி, அப்போ 2012 டிஆர்பி கூட அவ்வளோது இல்லை. ஆன்லைன் சப்மிஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2019 டிஆர்பியில் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல ஒரு தேதி சொன்னாங்க. அந்த தேதி வந்து நாள் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அந்த தேதியும் கடைசியில் பத்தலை, நிறைய ரெக்வஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் முழுசும் கொடுத்தாலும் சப்போஸ் பத்தலைன்னா ஆகஸ்ட்டும் எடுத்துக்குவாங்க. ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட்டை தாண்டி நம்மளால் எக்ஸாம் அப்போ நடத்த போகிறதில்லைங்கிறத அதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஆகஸ்ட்டில் நடத்தலைன்னா செப்டம்பரில் நடத்தணும். செப்டம்பர் நடத்தும் போது சரி இப்போ பழைய ஃபார்மேட்டுக்கு வந்துடுவோம். இப்போ டிஎன் செட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிற மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ செப்டம்பரில் எக்ஸாம் வச்சுட்டு அக்டோபரில் ஆர்ட்ஸ் டிஆர்பி வச்சுக்குவோம் அப்படின்னு இந்த டைம் லைனாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 50-50 2 வாய்ப்புமே இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே நமக்கு தெரியும். ஏன்னா ஜூலை 15க்கு அப்புறம் இல்லை 16க்கு அப்புறமே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் 15 நாளில் எக்ஸாம் நடக்குதான் இல்லையானு. ஏன்னா ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணோம், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான இன்டிமேஷன் கொடுத்து மறுபடியும் டெக்னிக்கல் டீமை ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னென்னா காலேஜ் கல்லூரிகள் எல்லாமே திறந்துருச்சு. இப்போ அதுக்கு பதிலாக ஒரு மீட்டிங் போட்டு ஆன்லைனில் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸை ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும். இயர்லியரையே பிளான் பண்ணுற மாதிரி 2 நாளில் இதை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இதுக்கு ஆள் பலத்தை கூட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 பாசிபிள் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 இன்னும் ஒரு வாரத்துலேயும் நமக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த எக்ஸாம் முதல்ல, ஆர்ட்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டா இல்லை செட் எக்ஸாம் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூலில் தான் ஏற்கனவே ஏர்லியராக ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலம் தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து டிஆர்பி ஆர்ட்ஸ் கிளாஸ் டிஎன் செட் நெட் எக்ஸாமினேஷனுக்கான கிளாஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு புதிய மாற்றத்தோட நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணுறலான் இருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து நமக்கு செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான இன்னொரு பேட்ச் வந்து நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான லிங்க் வந்து இந்த கீழே இருக்குது. இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ வாட்ஸ்அப் புது அப்டேட் கொடுத்துருந்ததுனால நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்புகிறோன்னா அது உங்களுக்கு ரீச் ஆகாது. கீழே வந்து நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயிலே உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை உடனே பண்ணுறோம். அதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் உங்கள் பேர், உங்களோட டிஆர்பி, உங்கள் என்ன எக்ஸாமு அப்படிங்கிறது, நீங்கள் என்ன மேஜருங்கிறதையும், அதாவது இங்கிலீஷ் மேஜருக்கு தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். அதை நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஒருத்தராக உங்களுக்கு வந்து மெயிலையும் உங்களுக்கான அப்டேட் வரும். அது மாதிரி உங்களோட பர்சனல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கு ரெகுலராக நான் அப்டேட் கொடுப்போம். இது சிஎஸ் பொன்கார்த்திகேயன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கான ஆகஸ்ட் இந்த மாதத்துக்கு நடக்க இருக்கிற இந்த கிளாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ சப்போஸ் இது இன்னும் ஒரு மாதங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டால் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். ஸோ இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க நிறைய பேர், நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நெட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிவிட்டு முடித்தவங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த எக்ஸாம் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்கள் கோச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இது நானாகவே சொல்கிறதில்ல, நான் கொடுத்த எஃபர்ட் அப்படி. நீங்கள் இங்கிலீஷ்க்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இன்னும் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக இனிமேல் அதிக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக கிடைக்கும். இது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கும் மற்ற விஷயங்களையும் நம்ம இனிமேல் ரெகுலராக போடலான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே நமக்கு உடனே தெரிஞ்சிடும் எந்த எக்ஸாம் முதல்ல வருதுன்னு. தேங்க்யூ.